ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோழி குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச்சுலர்ஸ்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானலில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சாப்பரில் நல்லா சாப் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா வெங்காயம்லாம் வதங்கணும். இப்போ வெங்காயம்லாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். வெங்காயம்லாம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 கேஜி அளவுக்கு சிக்கனை நல்லா கல்லுப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். சிக்கன் வந்து நல்லா அந்த உப்பு மஞ்சளோட நல்லா ஒரு சேர நல்லா கலந்து வரணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் ஊற்றாம அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்க, சிக்கன் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. நல்லா தண்ணி நம்ம எதுவும் சேர்க்காமயே நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதுலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நல்லாவே உடையுது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கறி மசால் தூள் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் நல்லா சீக்கிரமாக செய்யணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 2 துண்டு தேங்காயும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. ஒரு 5 குறைவான நேரத்திலே ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம், கொதிக்கட்டும். நல்லா தலை போலன்னு சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கூட குறை இருந்தால் பார்த்து சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவும் சிம்பிளா சூப்பரான ஒரு பேச்சுலர் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.